வெல்கம் டு குக் வித் மார்டினா. நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான கூட்டு, சவ் சவ் கூட்டு தான் நம்ம செய்ய போறோம். ஒரு பேன் எடுத்துக்கலாங்க. அதுல 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. டயட்ல இருக்கிறவங்களுக்கு தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி கீ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கோங்க. உளுந்தம் பருப்பு கொஞ்சம், கடலை பருப்பை 1 ஸ்பூன் நம்ம சேர்த்து அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகத்தை இப்போ சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதா கட் பண்ணியிருக்கேன், அதை இப்போ சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஒரு பச்சை மிளகாயை சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இந்த சவ் சவ் கூட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு இதுல எத்தனை ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனா வெயிட் லாஸ்ல இருக்கீங்கன்னா பெர்ஃபெக்டான வெஜிடபிள் இது. இந்த கூட்டு செய்யறதுக்காக 1/2 கிலோ சவ் சவ் எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணியிருந்தேன், அதை தான் இப்போ சேர்த்துக்கலாங்க. நமக்கு டயட்னு சொன்னாலே ரொம்ப டயர்ட் ஆயிடும். ஏன்னா டயட்னா எதுவும் சாப்பிட முடியாது, டேஸ்டியா இருக்காது அப்படின்னு நம்ம நினைச்சுக்குவோம். ஆனா இதெல்லாம் செஞ்சோம்னா கண்டிப்பா யார் வேணாலும் டயட்ல இருக்கலாம். அப்படியே கொஞ்சம் உப்பை நீங்க சேர்த்துக்கோங்க. இந்த சவ் சவ் வெஜிடபிள்ல பாத்தீங்கன்னா ஃபேட்டே கிடையாதுங்க, அண்ட் இட்ஸ் வெரி ரிச் இன் டயட்ரி ஃபைபர். ஸோ கண்டிப்பா உங்க டயட்ல இதை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக விடலாம். ஒரு 10 நிமிஷம் லிட்டை க்ளோஸ் பண்ணி இதை குக் பண்ண விடலாங்க. லிட்டை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த சவ் சவ் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ கொஞ்சம் துருவின தேங்காய் மட்டும் சேர்த்துட்டீங்கன்னா அவ்வளவுதான், கம்ப்ளீட் ஆயிடும் இந்த டிஷ். கூட்டு என்னவோ ரெடி தான், பட் கொத்தமல்லி இல்லாம நல்லாவா இருக்கும்? கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இந்த கூட்டை பாத்தீங்கன்னா வாரத்துல 2 வாட்டி இல்ல 3 தடவை கூட நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப பிடிச்சு போயிடும். சவ் சவ் கூட்டு ரெடியோ ரெடி.